அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்களுள்ளம் ஆழித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலை அலையாய் ஊழியர்கள் எழும்பின துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவர் துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார்.
வாயை திறந்து சொல்லுங்க. ஓ நீர் சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தி ஆயத்தப்படுத்துகிறவர். வாயை திறந்து சொல்லுங்க. எல்லா தலையில கை வச்சு சொல்லுங்க. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற ஆண்டவர். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற ஆண்டவர். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க. ஒருவேளை பலவீனத்தோடு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம். ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தை தருகிற ஒருவரை ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள். உங்களை மான்கால்களை போல ஓட செய்கிற கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க. இந்த கர்த்தரை போல என்னை நேசிக்க, இந்த கர்த்தரை போல என்னை அன்பு செலுத்த, இந்த கர்த்தரை போல என்னை தோளில் சுமக்க என் நேசரை விட இந்த பூமியில ஒருவர் இல்லை. அவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஆவியானவரே நீர் எங்கள் மத்தியில் வந்திருப்பதற்காக எல்லாம் வாயை திறந்து கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை தட்டி ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் வந்திருக்கிற, ஓ நீர் எங்கள் மத்தியில் அசைவாடுகிற உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர உற்சாகத்தோடு கரங்களை தட்டி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவர் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிற வேதம் சொல்ல, அவர் நேற்று மீண்டும் என்று மாறாதவர், மறவாதவர். இந்த காலையில் அவர் நமத்தில் வந்திருக்கிறார். பின்மாரியின் அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும் அசைவாட இந்த காலையில என்னோடு இணைந்து உயர்த்தி பாடுவோமா? எல்லா உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடி ஆராதித்து பின்மாரியின் அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும் ஓ கடந்து வருவதாக என்று சொல்லி உற்சாகத்தோடு பாடி அவரே ஆராதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. கரங்களை தட்டி அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. கரங்களை உயர்த்தி அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னிநாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அக்கினியாய்
வந்திருக்கிற தேவஜனமே, ஜுவாலையை நான் காண்கிறேன். காண்பித்த ஜுவாலையை, அக்கினி ஜுவாலையை தேவன் உங்களுக்குள் வழிநடத்தி உங்களை அக்கினியால் மாற்றி நிரப்புகிறார். அக்கினியாய் இறங்கிடுமே, கரங்களை தட்டி சொல்லுங்க. அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. பின்மாரியின் அபிஷேகம் உங்கள் வாழ்வில் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. ஆண்டவரே, என்னை பரிசுத்த ஆவியினால் பின்மாரியின் ஆண்டவரே என்னை நிரப்பி அபிஷேகம் எனக்குள் இருக்கிற பாவங்கள், மாம்சமான யாவர் அந்தகார வல்லமைகள், லோகாதிபதியின் வல்லமைகள் என்னை விட்டு போக ஆண்டவரே ஒரு பின்மாரியின் அனுபவத்தை தாரும். ஆவியில் நிரப்பிடுமே, பின்மாரியின் அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுவோம். 11 மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்து ஒரு புதிய மாதத்துக்குள் எங்களை கொண்டு செல்கிற நடத்தி வந்திருக்கிற கிருபைகளுக்காக நம்மெல்ல வாயை திறந்து கர்த்தருக்கு பயப்படுகிற சந்ததிகள், ஆமே சொல்லுங்க, கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடக்கிற ஜனங்கள், அவர் சந்ததிகள் பூமியில் பலத்திருக்கும், ஆமே சொல்லுங்க. அவர்கள் வீட்டிலே ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் சம்பத்தும் இருக்கும். இந்த காலையிலே இந்த ஆண்டிலே எங்களை நடத்தி வந்த ஒவ்வொரு வழிகளுக்காக, எங்கள் குடும்ப வாழ்க்கையிலே நீ நடத்தி வந்த கிருபைகளுக்காக, எங்கள் தனிப்பட்ட ஆவிக்குரிய நிலைமையிலே தந்த உயர்வுக்காக, சபையோடு நாங்கள் வைத்த தேவ பக்தி வைராக்கியத்திற்காக, ஆண்டவரே உம்மோடு வைத்த நல்ல உறவுக்காக, விசுவாசத்துக்காக, அதன்படி எங்களை நடத்தி எங்களை தாங்கி இம்மட்டும் நீர் எங்களை தூக்கி சுமந்த கிருபைகளுக்காக எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி அப்பா, நன்றி டாடின்னு சொல்லுங்க. நன்றி டாடி, ஆண்டவரே உமக்கு நன்றி. என் குடும்ப வாழ்க்கையில கூட இருந்தீங்கப்பா. இந்த ஆண்டில என் வேலையில கூட இருந்தீங்க ஆண்டவரே. என் சந்ததிகளின் மேலே உம்முடைய கிருபை உள்ள கரம் கூட இருந்தது. எங்களுக்கு தந்த எல்லா உயர்வுக்கு வாயை திறந்து எங்களுக்கு தந்த சம்பத்துக்களுக்கு, எங்களுக்கு கொடுத்த சுகத்துக்கு, எங்களுக்கு கொடுத்த பலத்துக்கு, எங்களுக்கு கொடுத்த விசுவாசத்துக்கு கரங்களை தட்டி இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லி அவர் நாமத்தை உயர்த்துவோமா. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பே. கரங்களை எல்லாரும் உயர்த்தி, உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். கரங்களை அசைத்து உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்பியிருப்பேன். சேர்ந்து சொல்லுங்க, உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன்.
கரங்களை உயர்த்தி உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், நம்பியிருப்பேன். இந்த காலை வேளையிலே நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. நான் யாரெல்லாமோ நம்பினேன், யாரெல்லாமோ எதிர்பார்த்து வாழ்ந்தேன், அவங்க எல்லாம் என்னை விட்டு தூரம் போனாங்க, என்னை பார்த்து பார்க்காதவர்களாக போனார்கள். ஏசப்பா உங்களை நம்பினதுனால என்னை உயர்த்தினீங்க. கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே, காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேரே உயர்த்தி சொல்லுங்க. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. ஏசப்பா உங்களை நம்புவேன், நீ என்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், நீர் என்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், என்னை நரை மட்டும் சுமப்பேன், எனக்கான எல்லா நன்மைகளையும் தருவேன். இயேசுவை நம்புவே இயேசுவை. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. நாங்க தரிசித்து நடவாமல் விசுவாசத்தில் நடக்கிறவர்கள், இல்லாதவைகளை இருக்கிறது போல எங்களை வழிநடத்துகிற தெய்வம். ஒன்றுமில்லாமையில இருந்து இந்த பூமியை இவ்வளவு ஆச்சரியமான நிலையில சிருஷ்டித்தவர், எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய கிருபையுள்ள கரத்தினால் எங்களை நடத்தின எல்லா விதங்களுக்கு நன்றி சொல்லி அவர் பாதத்தில் எல்லாம் ஒப்பு கொடுப்பு. இந்த வாரத்தில் உங்களை பார்த்து கத்த சொல்கிறார், நீ நினைப்பதற்கும், வாயை திறந்து சொல்லுங்க, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலானவைகளை உனக்கு தருவேன். வாப்பத்த தண்ணீரை ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னை விட்டு நீக்குவேன். ஆலங்கத்துக்குள்ள சந்தோஷத்தை நீ காண முடியும், அரண்மனைக்குள்ள ஒரு சுகத்தை காண முடியும். நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையிலே ஒரு பெரிய உயர்வை, ஒரு பெரிய ப்ரமோஷனை தேவன் கட்டளையிட வல்லவர். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். வாயை திறந்து சொல்லுங்க, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்படி வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. உம்மாலாகும் எல்லாமாகும். வலது கரத்தை உயர்த்தி உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மலாகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மலாகாதது எதுவும். நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. இந்த வாரத்தில் நாங்கள் அதை ருசிக்க, அதை அனுபவிக்க, அதை பெற்றுக்கொள்ள, அதற்கு சாட்சியாய் வாழ நம்பத்தக்கவரை நம்பிக்கையோடு காண கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து இந்த நாளிலே நாம் கர்த்தர் வார்த்தைக்கு நேராக போறோம். ஜெபத்தோடு நீங்கள்
வார்த்தையை கேட்க உங்களை கர்த்தர் நாமத்தில் அழைக்கிறேன். எசையா 63:1. ஏதோமிலும் அதிலுள்ள போஸ்ரா பட்டணத்திலும் இருந்து சாயம் தீர்த்த வஸ்திரங்களை உடையவராகவும் மகத்துவமாய் உடுத்திருக்கிறவருமாகவும் தமது மகத்தான வல்லமையினாலே எழுந்தருளினவராகவும் வருகிறவர் இவர் யார்? நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். மகா பரிசுத்தரும் நீதிபரரும் எங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தவருமாயிருக்கிற நல்ல பிதாவே, வார்த்தை உம்முடையது. வார்த்தையின் மறைபொருளை வெளிப்படுத்தி தாரும். சுய வார்த்தை அடிய நாவில் புறப்படாதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பலப்படுத்தும் கிறிஸ்துவின் அதிகாரம். ஒன்று கூடி சொல்லுதேன், பலப்படுத்தும் கிறிஸ்துவின் அதிகாரம் என்ற தலைப்பில் நாம் கர்த்தர் வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். எசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் எழுதின ஆண்டு கிறிஸ்து பிறப்பதற்கு 740 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு புஸ்தகமாகும் எசையா தீர்க்க தரிசன புஸ்தகம். அதில் கிறிஸ்து ஒரு கன்னியின் அவதாரத்தில் பிறப்பார் என்றும், சொந்த ஜனத்துக்குள்ளே வருவார், சொந்த ஜனம் அவரை ஏற்றுக்கொள்ளாது என்றும், அவர் நமக்காக பாடுபடுவார், அடிக்கப்படுவார், தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தை சிந்துவார் என்றெல்லாம் தீர்க்க தரிசனம் உரைத்தாலும், ஒரு பிரதானமான தீர்க்க தரிசனம் இந்த ஏசாயாவுக்குள் அடங்கி இருக்கிறது. இயேசு என்பவர் ஒரு இரட்சகராய் இந்த பூமியிலே பிறப்பார். ஒரு அல்லேலூயா. யாராக? இரட்சகர். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கன்னியின் அவதாரத்தில் வரல, பாடுபடல, அடக்கம் பண்ணப்படல, உயிர்த்தெழவில்லை. ஆனாலும் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஒரு இரட்சகரை பரலோகம் இந்த பூமிக்கு அனுப்ப போகிறது. இரட்சகர் யார்? ரட்சிப்பு என்ன என்பதை இந்த புஸ்தகம் ரொம்ப தெளிவான வேத விளக்கத்தை நமக்கு தரப்போகிறது. இந்த பூமியில் இருக்கிற உங்களுக்கு எல்லாருக்கும், உங்க குடும்பத்தில், நீங்கள் வேலை பார்க்கிற இடத்துல, உங்க தெருவில், சில சபையில் உங்களுக்கு சில அதிகாரங்கள் கைமாறி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் பிரசங்கிக்கிற இயேசுவினுடைய சில அதிகாரங்களை இன்றைக்கு நாம் முறைப்படி கற்றுக்கொள்ள போகிறோம். நம்பர் 1, இயேசுவினுடைய அதிகாரம், இரட்சகராக இந்த பூமியிலே அவதரித்திருக்கிறார். அவர் அவதரிப்பதற்கு, அவர் பிறப்பதற்கு முன்பதாக அவரை குறித்து எசையா மிக தெளிவான இந்த வேத விளக்கத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஏதோமிலும் அதிலுள்ள போஸ்ரா பட்டணத்திலும் இருந்து சாயம் தீர்த்த வஸ்திரங்களை உடையவராகவும் மகத்துவமாய் உடுத்திருக்கிறவராகவும் தமது மகத்துவமுள்ள வல்லமையினால் எழுந்து அருளினவர் இவர். வருகிறவர் இவர் யார்? இந்த இரட்சகர் யாராக இந்த பூமியிலே அவதரிக்க போகிறார் என்றால், நீதியை பேசுகிறவராய். ஆமென். என்ன பேசுகிறவர்? நீதியை பேசி ரட்சிக்க வல்லவராயிருக்கிற இவர் தானே. இந்த தீர்க்க தரிசனம் எழுதும் பொழுது தீர்க்க தரிசியை கொண்டு பரிசுத்தாவியானவர் எழுதுகிறார். இவர் எப்படி பேசுவாரா? நீதியா பேசுவார். உலகத்தில் நீதிமன்றங்களுக்கு நீதியை இப்போ சரியாக செய்ய முடியாத காலத்தில் நான் பிரசங்கிக்கிற இயேசுவை தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவர் நீதியாக பேசுவார். அதுக்குள்ள ஒரு எக்ஸாம்பிள் இயேசுனுடைய ஊழியத்தில் நடந்ததை உங்களுக்கு சொல்ல போறேன். விபச்சாரத்தில் ஒரு பெண்ணை கையும் மையுமாக பிடித்து
நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்த இயேசுவினிடத்தில் கொண்டு விட்டுருக்கிறாங்க. கூட வந்தவங்கிட்ட கல் இருக்கு, தடி இருக்கிறது, கம்பு இருக்கு. இவளை அவர் சொன்ன மாத்திரத்தில் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக ஜனம் ஆயத்தமாயிருக்கிறது. பைபிள் தெளிவா சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்த கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை அந்த இடத்துல நிறைவேற்றி காட்ட வேண்டும். இயேசு தரையில் குனிந்து மணலில் எழுத தொடங்கினார். எழுதி முடிந்து அவர் தலை நிமிர்ந்து பார்த்த பொழுது ஒரு ஸ்திரீ மாத்திரம் அங்கு நிற்கிறதை கண்டார். அவகிட்ட ஒரு நீதியை பேசினார். இனி கேடானது ஒன்று செய்யாதே, உன் வீட்டுக்கு போ என்று ஆண்டவராகிய கிறிஸ்து நீதியாய் அவளை பேசி அனுப்பினார். இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து நீதி பேசுவார் என்று பிறப்பதற்கு முன்பதாக தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் எழுதி கொடுத்தார். பிறப்பதற்கு முன்பு ஏதேனில் இழந்து போன, ஏதேனில் நம்முடைய கைகளில் இருந்து நழுவின ரட்சிப்பை தம்முடைய சொந்த சரீரமாகிய சரீரத்தில் இருந்த வெண்வஸ்திரத்தை இரத்த கரையாக மாற்றி கடைசி சொட்டு இரத்தத்தை, இந்த ரட்சிப்பை நமக்கு இலவசமாக்கி தந்தார். கெத்செமனேயிலே இயேசு அந்த தேவ பாதத்தில் முழங்கால் படியிட்டு தான் அனுபவிக்க போகிற, தான் பாவம் அறியாத, பாவம் செய்யாத, தான் அனுபவிக்க போகிற, தான் ஏற்றெடுக்க போகிற உத்தரவாதத்தை தேவ பாதத்தில் இருக்கும் பொழுது அந்த வேதனையினுடைய காரியங்களை பரலோகம் வெளிப்படுத்தின பொழுது இயேசு சொன்னார், முடியுமானால் இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீக்கிவிடும் ஆண்டவரே என்று சொல்லி பதறி நின்ற ஸ்தானத்தில் அடுத்த நேரத்தில் பரலோகத்தின் தேவன் பரிசுத்த ஆவியினால் அவரை திடப்படுத்தி சொல்கிறார், ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல, உங்க சித்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். இன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லுதீங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லுதேன். இந்த ரட்சிப்பு எப்படி வந்ததென்றால், இவ்வுலகத்தில் அழிந்து போகிற பொன்னினாலும் வெள்ளியினாலும் மனுஷனால் ஆரம்ப காலத்தில் பலிவஸ்துக்களினாலும் அல்ல, ஆட்டுக்குட்டியாயிருக்கிற இரட்சகர் என்கிற மேசியாவினுடைய சொந்த இரத்தத்தினால் உங்களையும் என்னையும் கிரயம் வாங்கி தந்து நம்மை ரட்சித்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை இந்த பூமியில் பிறந்த எந்த மனிதனுக்கும் பரலோகம் கொடுக்கவில்லை. அது கிறிஸ்து என்னும் மேசியாவுக்கு அந்த அதிகாரம் கைமாறி கொடுக்கப்பட்டது. அவர் நம்மை தம்முடைய சொந்த இரத்தத்தினால், சரீரத்தினால் நம்மை மீட்டு கொண்டார். இன்னைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று ப்ரௌடாக சொல்வதற்கு காரணம், அவரே ஜீவ பலியாய் தன்னை ஒப்பு கொடுத்து இரட்சகர் என்ற அதிகாரத்தை, பட்டத்தை பெற்று நமக்காக ரட்சிப்பை இலவசமாக்கி தந்திருக்கிறார். நம்பர் 1, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினுடைய அதிகாரம் நம்மை ரட்சித்து இரட்சகராய் மாறி இருக்கிறார். நம்பர் 2 வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் வசனம் 18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்பர் 2, கிறிஸ்துவினுடைய அதிகாரம் என்ன அதிகாரம்னா, வானத்திலும். சொல்லுங்க, என்னது? வானத்திலும். இயேசு 5 அப்பத்தை 2 மீனை ஒரு சிறு பாலன் அவர் கையில் கொடுத்த பொழுது அந்த கூடையை வானத்துக்கு நேராக உயர்த்தி, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக உயர்த்தி அவர் ஜெபம் பண்ணி சீஷர் கையில் கொடுத்த பொழுது 5000ற்கு மேற்பட்ட புருஷர்களும் 12 கூடைகளும் மீதி எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆதலால் இயேசுவினுடைய அதிகாரம் என்பது வானத்துக்குரிய அதிகாரத்தை உடையவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து.
பூமிக்குரிய அதிகாரத்தை உடைய, சகல அதிகாரத்தை உடைய ஆண்டவர் நம்முடைய இரட்சகர் என்பது இந்த வேதம் நம்மை படிப்பிக்கிறது. நீங்க ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் இல்ல. நீங்க பேச சொல்ல அவர் அப்படி மௌனம் காத்து நின்ன இடத்துல நிக்கிறவர் அல்ல. உங்க கஷ்டப்பாட அறிகிறவர், உங்கள் உபத்திரவங்களை அறிகிறவர், உங்கள் மனவேதனை அறிகிறவர், உங்கள் சஞ்சலங்களை அறிகிறவர் உங்க கூட நின்று சொல்லுகிறாரு, நீங்க ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு சகல அதிகாரமும் பரலோகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க உங்க வீட்டுல இருந்து ஒரு பொருளை உங்களுக்கு தெரியாம ஒரு ஆள் கொண்டு போனா விட்டுருவீங்களா? அப்பா லெஃப்ட் ரைட் வாங்கி விட்டுருவீங்க. இன்னைக்கு காலையில கர்த்தர் சொல்கிறார், இந்த பூமியில பிறந்த சகல மனுகுலத்தினுடைய சகல காரியத்தினுடைய அதிகாரம் என் கையில் அடங்கி இருக்கிறது. பூமியிலே ராஜாக்களை அதிகாரப்படுத்தினது நான், சட்ட திட்டங்களை எழுதி கொடுத்தது நான், சபையை உருவாக்கினது நான், நான் ஜனத்தை விடுவித்தது நான், நான் அவர்களை பரிசுத்தமாய் வாழ வைத்தது நான், அவர்களை நித்திய ராஜ்யத்திற்கு கொண்டு போகக்கூடிய அதிகாரம் உடையவர் நான். ஆமென். அப்ப அவர் கூட நடந்து அவர் தம்முடைய சகல அதிகாரங்களை இந்த பூமியில சரியாய் பயன்படுத்தினது உண்மைனா, அவரை கை கொண்டு அவர் நாமத்தில் விசுவாசமாக இருக்கிற சகல தேவ பிள்ளைகளுக்கும் அந்த அதிகாரம் அவர்களுக்கும் உட்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி. ஆதலால் இரண்டாவது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அப்பொழுது இயேசு தான் மரித்து, தான் அடக்கம் பண்ணப்பட்டு, தான் 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இந்த சீஷர்களுக்கு பிரத்யட்சமாயி அவர்களை ஹானர் பண்ணி அனுப்புகிறார், கமாண்ட் பண்ணி அனுப்புகிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் அவர்களை சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை சபையோடு சேர்க்க உள்ள அதிகாரத்தை தந்திருக்கிறார். இன்னைக்கு சபைகள் எப்படி ஒரு நபரால் இந்த ராஜ்யம் தொடங்கி 12 பேரிடத்தில் கொடுத்து 12 70 மாறி 70 500 மாறி உலகம் முழுவதும் ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தின் சீஷராக நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறது. எதற்கு தெரியுமா? அவர் தன்னுடைய அதிகாரத்தை நம்ம கையில தந்திருக்கிறார். கரங்களை தட்டி அந்த அதிகாரத்தை உடையவர்களாய், அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறவர்களாய், அந்த அதிகாரத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாய் சபை எப்போ மாறுதோ, நீங்க அவருடைய சமூகத்தில் நடக்கிறீங்க என்று அறிந்து கொள்ளுங்கள். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவருக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு காலையில ஆண்டவர் சொல்லுகிறாரு, எனக்கு தந்திருக்கிற தேவன் தந்திருக்கிற அதிகாரம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு தந்திருக்கிறது. அவர் கூட நடக்கிற தேவ பிள்ளையே, உங்களுக்கும் அந்த அதிகாரத்தை கைமாறி கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் அதிகாரத்தோடு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், அதிகாரத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் அதை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் உங்களுக்குள் திருவுள்ளம் பற்றுகிறார். மூன்றாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனம் 25. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவராரோ காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதை என்று ஒருவரோடொருவர் கரங்களை தட்டிக்கிறதுக்கு சோதரம். மூணாவது பக்கத்துல கையை பிடி சொல்லுங்க, இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ள இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்று பக்கத்துல முகத்தை பார்த்து தான் சிரிச்ச புஞ்சுரையோடு தான் சொல்லுங்களா, அல்லேலூயா சோத்திரம். நம்ம ஆட்களுக்கு துட்டு கொடுத்து வேண்டி சிரிக்க வைக்க வேண்டி இருக்கிறது. மூணாவது என் அப்பன் சொல்லுகிறார், என் அப்பனுக்குள்ள அதிகாரம் என்னன்னா இயற்கையின் மேல என்ன இருக்கு. அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இயற்கையோடு பேசினா இயற்கை எனக்கு கட்டுப்படும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் 100% நம்புகிறேன். நான் சொன்ன இந்த இயற்கை கீழ்ப்படியும். காரணம், நான் ராஜா விட்டு பிள்ளை. எங்க ராஜா சொன்னாரு, என் வார்த்தைக்கு இது கீழ்ப்படிதுன்னு அவர் சொல்லல. அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, அவர்கள் படகில் பிரயாணிக்கிறார்கள். எவர்கள்?
ஏசப்பா கிட்ட லைவ்ல தண்ணி திராட்சரசமாக ருசிச்சவங்க. 5 அப்பம் தான் இருந்துச்சு, 2 மீன் தான் இருந்துச்சு, 5000 பேர் போச்சுச்சு, தலையில தூக்கி சுமந்தவங்க கூட இப்ப படகுல யார் இருக்காரு? ஏசப்பா இருக்கு. இன்னைக்கு பகல் சொல்லுதேன், உங்க வாழ்க்கை படகுல இயேசு இருந்தா கண்டிப்பா கடலு கொந்தளிக்கிறது போல வீட்டுல குடும்பத்துல உங்க வேலையில சில கொந்தளிப்பு உண்டாகும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் ஏசப்பா ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் என்று ஜனம் கூக்குரல் இட்ட பொழுது எழுந்து காற்றையும் ஜலத்தையும் அதட்டினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அதுல பாருங்க, நல்ல லூக்கா என்கிறவர் ஒரு வைத்தியர், அவர் சொல்லுறாரு, இவர் யாரோ, ஜனங்கள் சொல்லுகிறது, இவர் யாரோ, காற்றும் ஜலமும் யாருக்கு கீழ்ப்படுகிறது? அவர் கட்டளையிட்டால் நிற்கிறது. உங்களுக்கு தெரியுமா, இலங்கை என்கிறது உலக நாடுகளில் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு கண்ட்ரிஸ் ஆகும். இலங்கை 4 சைடு என்னது? கடலு, தண்ணியில கடலு. ஆமே. நமக்கெல்லாம் ஒரு புயல் வந்தா ஒரு சைடு தான் அடிக்கும், ஆனா இது 4 சைடுல போல புயல் தாக்கும். ஆனால் அங்கு பயங்கர அழிவுகள். இன்னைக்கு பகல் ஆண்டவர் சொல்றாரு, அந்த தேசத்துக்காய் ஜெபிக்கிற ஒரு கூட்ட ஜனங்கள் ஏன் சபையில் எழும்ப வேண்டும். இங்கிருந்து ஜெபிக்கிற ஜெபம் இயற்கையில் அதிகாரம் படைத்த இயேசு கிறிஸ்துவுக்கு. ஒன்னு பக்கத்து முகத்தை பார்த்து தான் சிரிச்ச புஞ்சுரையோடு தான் சொல்லுங்களா, அல்லேலூயா சோத்திரம். நம்ம ஆட்களுக்கு துட்டு கொடுத்து வேண்டி சிரிக்க வைக்க வேண்டி இருக்கிறது. 3வது என் அப்பன் சொல்லுகிறார், என் அப்பனுக்குள்ள அதிகாரம் என்ன? இயற்கையின் மேல என்ன இருக்கு? அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நான் இயற்கையோடு பேசினா இயற்கை எனக்கு கட்டுப்படும்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் 100% நம்புகிறேன். நான் சொன்ன இந்த இயற்கை கீழ்ப்படியும். காரணம், நான் ராஜா விட்டு பிள்ளை. எங்க ராஜா சொன்னாரு, என் வார்த்தைக்கு இது கீழ்ப்படிதுன்னு அவர் சொல்லல. அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, அவர்கள் படகில் பிரயாணிக்கிறார்கள். எவர்கள்? ஏசப்பா கிட்ட லைவ்ல தண்ணி திராட்சரசமாக ருசிச்சவங்க. 5 அப்பம் தான் இருந்துச்சு, 2 மீன் தான் இருந்துச்சு, 5000 பேர் போச்சுச்சு, தலையில தூக்கி சுமந்தவங்க கூட இப்ப படகுல யார் இருக்காரு? ஏசப்பா இருக்கு. இன்னைக்கு பகல் சொல்லுதேன், உங்க வாழ்க்கை படகுல இயேசு இருந்தா கண்டிப்பா கடலு கொந்தளிக்கிறது போல வீட்டுல குடும்பத்துல உங்க வேலையில சில கொந்தளிப்பு உண்டாகும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் ஏசப்பா ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் என்று ஜனம் கூக்குரல் இட்ட பொழுது எழுந்து காற்றையும் ஜலத்தையும் அதட்டினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அதுல பாருங்க, நல்ல லூக்கா என்கிறவர் ஒரு வைத்தியர், அவர் சொல்லுறாரு, இவர் யாரோ, ஜனங்கள் சொல்லுகிறது, இவர் யாரோ, காற்றும் ஜலமும் யாருக்கு கீழ்ப்படுகிறது? அவர் கட்டளையிட்டால் நிற்கிறது. உங்களுக்கு தெரியுமா, இலங்கை என்கிறது உலக நாடுகளில் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு கண்ட்ரிஸ் ஆகும். இலங்கை 4 சைடு என்னது? கடலு, தண்ணியில கடலு. ஆமே. நமக்கெல்லாம் ஒரு புயல் வந்தா ஒரு சைடு தான் அடிக்கும், ஆனா இது 4 சைடுல போல புயல் தாக்கும். ஆனால் அங்கு பயங்கர அழிவுகள். இன்னைக்கு பகல் ஆண்டவர் சொல்றாரு, அந்த தேசத்துக்காய் ஜெபிக்கிற ஒரு கூட்ட ஜனங்கள் ஏன் சபையில் எழும்ப வேண்டும். இங்கிருந்து ஜெபிக்கிற ஜெபம் இயற்கையில் அதிகாரம் படைத்த இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த ஜனங்களை தப்புவித்து பாதுகாத்துக் கொள்ள நம்முடைய ஜெபம் என்பது ரொம்ப பிரதானம். ஆதலால் இன்னைக்கு பகல் பரிசுத்தாவியானவர் பேசுகிறார், இவர் யாரோ காற்றும் ஜலமுக்கும் கட்டளையிடும் பொழுது அது அவைகள் என்ன செய்யுது? கீழ்ப்படுகிறது. இன்னைக்கு சொந்த வீட்டில் பிள்ளைகளை நம்மளை கீழ்ப்படியாது தெரியுமா? இப்ப வளர்ந்த பிள்ளை எவ்வளவு எழுத்து பேச தெரியுமா? இன்னைக்கு காலையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார்,
என் ராஜாதி ராஜாவுக்கு இயற்கைக்கு மேல என்ன இருக்கு? அதிகாரம் உண்டு. என் ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன். உயிர் எடுக்கிறதுக்குள்ள அதிகாரம் யாருக்கான்? ஹலோ, ஏசப்பா பக்கத்துல சொல்லுங்க. உயிர் கொடுக்கிறதுக்கும் உயிர் எடுக்கிறதுக்கும் யாருக்கு அதிகாரம்? இந்த அதிகாரத்தை மண்ணெண்ணைய, அரளிக்காய, கயிறை, கேஸ தேவ சமூகத்தில் ஒருவனும் பயன்படுத்தக்கூடாது. காரணம், இந்த ஆண்ட உங்களுக்கு அவர் தர சொல்ல உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் சொன்னாரு. என்ன வாக்குத்தத்தம்? உன்னை சிறந்திருக்க பண்ணுவேன். பொய் உரைக்கிறவர் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. விசுவாசியே, இன்னைக்கு தேவ சமூகத்தில் போய் வீட்டில் போய் ஆண்டவர்கிட்ட ஒப்பரவாய் சொல்லணும், ஆண்டவரே, பல நேரத்தில் இந்த ஆண்டு தற்கொலை செய்ய நான் என் மனசை ஒரு நிலைப்படுத்தினேன். சில மருந்து வாங்கிடலாமான்னு நினைச்சேன், கயிறை எடுத்துடலாமான்னு நினைச்சேன், மண்ணெண்ணை எடுத்துடலாமான்னு நினைச்சேன், கேஸை திறந்து விட்டுடலாமான்னு நினைச்சேன். சகோதரா, சகோதரி, உன் உயிரை எடுப்பதற்கு அதிகாரம் உள்ள ஒரே ஒரு தெய்வம் என் நேசப்பா. அவர் அல்லேலூயா. இப்ப வாலிப பிள்ளைகள் ரொம்ப மரணம், செத்து போயிடும். நீ செத்தா யாருக்கு போச்சு? உன்னை வளர்த்தி ஆளாக்கி உன்னை அழகு பார்த்து உன் ட்ரெஸ்ஸை 4 சைடிலும் அழகு பார்த்து அப்பனுக்கும் அம்மைக்கும் சொல்ல நான் செத்து போயிடுவேன். வாங்கி அரைஞ்சிடணும். இன்னைக்கு காலையிலே என்னப்பா சொல்றாரு, இந்த பிறந்த சமயத்தில் நீ மரித்து விடுவாய் என்று சொல்லி மருத்துவம் ஒன்றை பார்த்து சொல்லிச்சு. பக்கத்தில் பார்த்துட்டு வந்தவங்க சொன்னாங்க, இந்த பிள்ளை பிழைக்காதுன்னு சொல்லுவாங்க. லின்சியும் பிறந்த ஸ்தானத்தில் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பையன் கிடைக்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான். இந்த பையனை கொடுக்கிறதுக்கும் உங்க மத்தியில் பிரசங்கிக்கிற ராஜனை 8வது வயசுல செத்து போயிடுவான்னு சொல்லி மருத்துவம் விதி எழுதின ஸ்தானத்தில் தேவன் ஜீவனை 52 கடத்தி 53 லைவ். ஆமை சொல்லுங்க. இன்னைக்கு காலையில் உங்க ஜீவனை எடுக்கிறதுக்கும் கொடுக்கிறதுக்கும் அதிகாரம் உள்ளவர் ஒரே ஒரு அதிகாரி யாரு தான்? ஏசப்பா. பக்கத்தில் சொல்லுங்க, ஏசப்பாக்கு தான் அதிகாரம். நான் இனி அந்த அதிகாரத்தில் கடன் எடுக்க மாட்டேன். எடுத்த நீ நரகத்தில் போய் நிற்ப, எரிகிற நரகத்தில் நிற்பாய் என்று ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். இது தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். உயிரை கொடுக்கவும் உயிர் எடுக்கவும் அதிகாரம் உள்ள ஒரே தெய்வம் இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான். 5வது அதை யோவான் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிதாவே, வேளை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டும் மாமிசமான யாவர் மேலும் நீர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படி உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். கரங்களை தட்டி. தமிழில் ரொம்ப ரொம்ப பழமொழி இருக்கு. நான் இங்க வந்து கொஞ்சம் தமிழ் பழமொழியெல்லாம் படிச்சிட்டேன். வெந்ததை சாப்பிட்டா விதி வந்தா மரணம். வெந்ததை சாப்பிட்டு விதி வந்தா மரணம். அதை விட சூப்பர், நீ இந்த ஜென்மத்தில் நல்லது செய்தா அடுத்த ஜென்மத்தில் நீ பெரிய கோலத்தில் பிறப்பாயாம். ஐசியூவில் போயிட்டு ஒரு ஆள் சொல்லுதாங்க, ஐயா அவசரத்துக்கு பிளட் வேணும். அங்க உன் சொந்தக்காரன் வரமாட்டான், அதை விட ஜாதிக்காரன் வரமாட்டான். யாரோ ஒருவன் வந்து நின்று அந்த உயிரை நான் காப்பாற்றுகிறேன், ஏன் பிளட்டை கொடுங்கய்யான்னு நிற்பான். இந்த பகல் வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறாரு, இந்த உலக வாழ்வு என்கிறது 7-10-70 பலத்தின் மிகுதி என்பது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அடங்கி இருக்கிற அதிகாரம் என்ன தெரியுமா? நித்திய ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, நமக்கு ஒரு நித்திய ஜீவன் இருக்கிறது. இந்த நித்திய ஜீவனுடைய அதிகாரி யாருன்னா, அதனுடைய முழு சொத்துக்குள்ள அதிகாரி யாருன்னா ஏசப்பா. நித்திய ஜீவன் எப்படி வந்தது தெரியுமா?
ஒருவர் ஏதேனிலே கைவிட்டு போன காவல் காக்க வேண்டிய இடத்துல காவலாளி தோற்று போனதுனால கடைசி காவலாளியாகி இயேசு கிறிஸ்து மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று தேவ வார்த்தை நிறைவேறுவதற்கு 2 கள்ளர்களின் மத்தியிலே அந்த நித்திய ஜீவனை ரட்சிப்பை தந்து இலவசமாக இந்த நித்திய ஜீவனை நமக்கு தந்து அந்த அதிகாரத்தை நிலைநிறுத்தி இருக்கிறார். பூமியில நல்லா புரிஞ்சுக்கணும். கொஞ்ச காலம் சாரா நவரோஜ் ஒரு பாடல், எனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம். என்ன மாத்திரம்? கொஞ்ச காலம் மாத்திரம். இயேசுவுக்காய், நித்திய ராஜ்யத்திற்காய் சபை ஆயத்தப்படாவிட்டால் நீங்க பாடின பாடல்களும், நீங்கள் ஆராதித்த ஆராதனையும், நீங்கள் கொடுத்த தசம பாகங்களும், நீங்கள் கட்டி எழுப்பின திருச்சபையும் ஒரு பிரயோஜனம் இல்லை. சபையே, மணவாளன் ஏன் வரப்போகிறார்? மணவாட்டியை ஏன் அவர் திருப்பி தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ள எடுத்துக்கொள்ள போகிறார்? எதற்கு தெரியுமா? ஒரு நித்திய யுக காலமாக நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு. நித்திய நரகம் ஒன்றையும் நித்திய பரலோகம் ஒன்றையும் பரலோகம் கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறது. அதற்கு அதிகாரத்தை உடையவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் என்கிட்ட மட்டுமே. அதுக்கு யாருடைய ரெக்கமெண்டேஷனும் வேண்டாம், யாரு நிர்பந்தமும் பண்ண வேண்டாம். இயேசுவை தன் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்கிறவனிடத்துல ஆண்டவர் நித்திய ராஜ்யத்தின் அனுபவத்தை தருவார். இந்த ஆண்டு ஒன்று திரும்பி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த ஆண்டில் எத்தனையோ புது பிரசங்கத்தை எங்குள்ள போதகர் இடத்துல, என் சபைக்கு போதகரால் அழைக்கப்பட்டவரிடத்துல நீர் எனக்கு தந்தீர். ஆண்டவரே, எனக்கு நித்திய ஜீவனைக்கு, நித்திய ராஜ்யத்தை குறித்ததான ஒரு உண்மையான தெளிவான விளக்கம் எனக்கு இருக்கிறதா, அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறதா என்று இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க போவதற்கு முன்பதாக தற்பரிசோதனை செய்யக்கூடிய காலம் இனி வெறும் 4 ஞாயிற்றுக்கிழமை. எத்தனை ஞாயிற்றுக்கிழமை? 4 சண்டே. இந்த வருஷம் தாத்தா காட்டி அப்படியே போயிரும். பிதாவே, வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தன யாவும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாமிசமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரத்தை கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று எழுத்தாளனை கொண்டு எழுதுகிறார். நித்திய ஜீவனுடைய அதிகாரம் யாருக்குரியது? ஏசப்பாவுக்கு. எனக்குள்ள அதிகாரம் உங்களை பிரசங்கம் பண்ணணும், உங்களை பரிசுத்தத்துக்கு நேராக வழி நடத்தி செல்லணும், உங்களை நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு போகக்கூடிய அதிகாரமுடையவர் யார்? இயேசு. கரங்களை தட்டி அதே யோவான் 10:18 திரும்பி வாசிங்க பார்ப்போம். யோவான் 10:18, ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுப்பேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. கரங்களை தட்டி ஏசப்பாவுக்கு அடுத்தபடியான 6வது அதிகாரம் என்பது அற்புதம் செய்யக்கூடிய அதிகாரம். என்ன செய்யுது அதிகாரம்? என்ன செய்யுது? அற்புதம். நான் இந்த 2 உபவாச கூட்டத்திலையும் ஒரு வீட்டு கூட்டத்தில், மரியம் அம்மாவுடைய வீட்டு கூட்டத்தில் தண்ணீரை குறித்து பேசினேன். அதுல ஒரு பிரதானமாய் ஃபோக்கஸ் பண்ணி சொன்ன ஒரு காரியம், தண்ணியாகவே இருந்தது, ஆனா குடிக்க சொல்ல அது திராட்சரசமாய் மாறினது. ஏசப்பா போய் அதை தொடல, அதை ஜெபம் பண்ணல, அவர் சுத்தம் பண்ண சொன்னாரு. இதை மொண்டு இதை கொண்டு பந்தி விசாரிப்புக்காரங்கிட்ட கொடுக்க சொன்னாரு. அவருடைய அதிகாரம் அற்புத அடையாளங்களினால் அவர் மாற்றப்பட்டார். திமிர்வாதக்காரன் 4 பேர் எப்பவும் சுமந்துட்டு வந்தாலாம், அவனுக்கு தன்னுடைய பிழைப்பு உண்டாகும், கூட போறவங்களுக்கு எதுவும் கிடைக்கும். ஆனால் இயேசு ஒரு வீட்டில் இருக்கிறார் என்பதை 4 பேர் சுமந்து வரும் பொழுது வீட்டுக்குள்ள பிரவேசிப்பதற்கு
மக்களுடைய அவ்வளவு கூட்டம் இருந்தபடினால் உள்ள கொண்டு போக முடியல. வீட்டினுடைய மேல் கூரையை வீட்டுக்காரங்கிட்ட பெர்மிஷன் கேட்டாங்களோ என்னன்னு தெரியாது, அதை எடுத்து அவனை இறக்கின பொழுது இயேசு சொன்னார், பாவத்தை மன்னிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு 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 என்று சொல்லி ஒரு காரியம் சொல்லுதாரு, எழுந்து நட. இன்னைக்கு காலையில ஏசப்பா சொல்லுதாரு, நீங்க ஜெபம் பண்ணாலும் விடுதலை நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஜெபம் பண்ணாலும் விடுதலை நடக்கும். எங்க ராஜா உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை தந்து போயிருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியம். நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லுதேன், எல்லாத்துக்கும் ஓடி ஓடி உங்க பாஸ்டர் கூப்பிடாங்க, கூப்பிடல சந்தோஷப்படுகிற ஒரு பாஸ்டர் தான். நீங்க ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கணும்னு சொல்லி என்னைக்கு விசுவாசிக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்க விசுவாசத்திலையும் நீங்க அடுத்த நிலையில் 1ஆம் கிளாஸ்ல இருந்து 2ஆம் கிளாஸுக்கு போயிருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால் இன்னைக்கு காலையில விசுவாசிங்க. நான் ஜெபம் பண்ணா சில காரியங்களை அற்புதம் என் குடும்பத்தில் நடக்கும், என் கூட நடக்கிறவங்கிட்ட நடக்கும், என் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நடக்கும். ஒருவேளை அவன் எதிரியாக இருந்தாலும் பிரச்சனைக்காரனாக இருந்தாலும் அவனுக்காய் ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய ஜெபமும் விண்ணப்பமும் உங்களை ஒரு நண்பனாக உங்களோடு இணைப்பார் என்பதை ஆவியானவர் இன்றைக்கு திருவுள்ளம் பற்றுகிறார். கடைசியாக 2 வசனத்துக்குள்ள இந்த பிரசங்கத்தை நிறைவு செய்ய தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு நிற்கிறேன். 2 வசனத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. 1 ரோமர் 1:5, ஒரு ஆளு எபிரேயர் 1:3. மாமிசத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுதினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட கரங்களை தட்டி. நேற்றுக்கு ஒரு ஐயா என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். பசையா, நீங்க எத்தனை தலைமுறையாக கிறிஸ்தவங்களா இருக்கீங்கன்னு கேட்டார். ஒரு அல்லேலூயா. நான் அவருக்கு பதில் சொன்னேன், ஐயா என்னுடைய ஞாபகம் சரி என்றால் எங்க தாத்தாக்குள்ள அப்பாவே இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் என்று சொன்னேன். தாத்தாக்குள்ள அப்பா முதல் சந்ததி, தாத்தா 2வது சந்ததி, அம்மா 3வது சந்ததி, நான் 4வது சந்ததி, என் பிள்ளைகள் 5வது சந்ததி. அவங்க போன உடனே என் உள்ளத்துல உணர்த்தப்பட்டதை உங்களுக்கு சொல்லுகிறேன். பாரம்பரியம் ஒருவனை பரலோகத்துக்கு கொண்டு போவாது, ரட்சிக்கப்பட்டவனை பரலோகத்துக்கு கொண்டு போவாரு. எத்தனை பேருக்கு இது விளங்குச்சுன்னு எனக்கு தெரியல. பாரம்பரியம் ஒருபோதும் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. ரட்சிக்கப்பட்டவனை, மனம் திரும்பினவனை பரலோகத்துக்கு ஆண்டவர் கொண்டு போவாரு. இந்த வசனத்துல கொஞ்சம் நான் விளக்கணும். நான் இதை விளக்காம உங்களை சொல்லிவிட்டால் குற்றம் என் மேல சுமரும். மாமிசத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு உங்க தாத்தா பேரு தெரியும்னு நீங்க கேட்டா ரொம்ப பேருக்கு தாத்தா பேரு தெரியாது. மாமிசத்தின்படி நீங்க கண்டிப்பா அறிஞ்சு வச்சிருக்கணும். எப்பொழுதெல்லாம் நான் வாகனம் எடுக்கிறேனோ என் வாகனத்துக்கு பின்னால எங்க அப்பாக்குள்ள அம்மாக்குள்ள என்ஷீல நான் போடுவேன். எந்த வண்டி எடுத்திருக்கேனோ ஆரம்பம் முதல் இன்னைக்கு வரை நான் போடுவேன். அது ஒரு பாரம்பரியமாக அல்ல, அது பெருமைக்கும் போடல. ஒரு காலத்தில் அவர்களுடைய கஷ்டப்பாடு, ஒருவேளை அவர்கள் அனுபவித்த வேதனைகள், அவர்கள் எங்களுக்கு காண்பித்து தந்த இயேசுவை நான் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணாட்ட ஒரு பிரயோஜனம் இல்லை. இயேசுவை மாமிசத்தின்படி ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்குது. மாமிசத்தின்படி அவர் யாரு? தாவீதின் சந்ததி. ஒரு அம்மா கூட தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்.
தாவீது தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவனாக மாற்றப்பட்ட பொழுது அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம், ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம், மாமிசத்தின்படி அதை நிறைவேற்றி காட்டினார். பரிசுத்தமுள்ளவரும் ஆவியின்படி தேவனுடைய சுதனண்டு மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினால பலமாய் நிரூபிக்கப்பட்டது. இயேசு உயிர் தெழுந்தார் என்று நிரூபித்து காட்டினார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு காலையில் உங்கள்கிட்ட எல்லாருக்குமே சொல்லுதேன், நீங்க கிறிஸ்தவனான பொழுது பொட்டு வைக்கிறத விட்டுட்டீங்க, வஸ்திரத்தை வெள்ளையாக்கிட்டீங்க, ரொம்ப காரியம் பாரம்பரிய ட்ரெடிஷன்ல பண்ணிட்டீங்க. ஆனால் உங்களுக்குள் கிறிஸ்து இருக்கிறார் என்பதை, மறுபடி பிறந்திருக்கிறீர் என்பதை நிரூபிச்சு காட்டணும். ஒரு அலையில சொல்லுங்க. இதுக்கு வந்து ஒரு ஆள் கேட்டாரு, பாஸ்டர் இந்த சச்சு வீடு யாருக்கு? நான் நெஞ்ச நிமிர்ந்து சொன்னேன், இது ஊழியத்திற்கு மிஷன் எங்களுக்கு தந்ததை இவ்வளவாய் கட்டி எழுப்ப முடிந்தது என்று சொன்னேன். ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டி யாருக்குள்ளது இல்லை, ஏங்குள்ளது என்று நிமிர்ந்து சொல்ல கர்த்தர் உதவி செய்தார். இன்னைக்கு காலையில் உங்களுக்குள்ள ரட்சிப்பு பரிசுத்தம் இருக்கிறத மற்றவங்களும் நிரூபிக்க வேண்டும், நீங்களும் நிரூபித்து காட்ட வேண்டும். இயேசு அதை நிரூபித்து காட்டினார். நான் உயிர் தெழுந்தேன், பலமா எனக்கு சொல்ல முடியும், நான் தேவனுடைய குமாரன் என்று நிரூபித்து காண்பித்தார். அந்த அதிகாரத்தை உங்களுக்கு தர விரும்புகிறாரு. ஐயா, நான் போய் சொல்ல மாட்டேன், நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், தேவனுக்கு பிரியமில்லாத எண்ணங்களும் ஏக்கங்களும் யாரையும் ஏமாத்த மாட்டேன் என்று ஒரு முடிவெடுக்கணும். சகோதரமாரே, சகோதரிமாரே, நீங்க சொல்லுகிற வார்த்தைக்கு ரெஸ்பெக்ட் இருக்கு தெரியுமா? கனம் இருக்குன்னு தெரியுமா? அந்த கனத்தை ஒருபோதும் நீங்க நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இல்லாமல் நீங்கள் ஆடினது, பாடினது, ஆராதித்தது, கர்த்தருக்கு கொடுத்தது ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால இங்கிலீஷ்ல ஒரு வாசகம் உண்டு, the Christian life is the practical life but not theory. இங்க படிக்கிற மாணவர்கள் சயின்ஸ் படிக்கிறவங்க இருக்கிறாங்க, ஜியோகிராஃபி படிக்கிறவங்க இருக்காங்க, சோசியாலஜி படிச்சவங்க இருக்கிறாங்க, சைக்காலஜி படிச்சவங்க இருக்கிறாங்க, இதுல கணக்கு படிக்கிறவங்க இருக்கிறாங்க, வரலாறு படிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா ஒரு டாக்டருக்கு படிக்கிறவனுக்கும் வரலாறு படிக்கிறவனுக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்கு. அக்பர் எத்தனை வந்தாரு, வாஸ்கோட காமா எந்த ஊர், எந்த ஆண்டு இந்த ஊருக்கு வந்தாரு, பிரிட்டிஷினுடைய ஆதிக்கம் எங்க வந்துச்சு, முதல் உலக போர் எப்ப வந்துச்சு, உலகத்தில் முதல் இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்துக்கு யார் போராடினார்கள், எப்ப போராடினார்கள், எந்த ஆண்டு போராடினார்கள், வரலாறு. ஆனா ஒரு டாக்டருக்கு படிக்கிற பிள்ளை ஆபரேஷனை செய்து காட்டணும். என்ன காட்டணும்? ஆரம்பத்துல எல்லாம் உடனே போய் மனுஷனை வெட்டதுக்கெல்லாம் அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. தவளையும் உலகத்தில் உள்ள ஜீவ சந்துக்களை டெஸ்ட் பண்ணுவாங்க. எலி. எனக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வாழ்ந்து காட்டுகிற வாழ்க்கை. ஞாயிற்றுக்கிழமை நம்ம பேச்சு, பாடி லாங்குவேஜ், வாய்ஸ், பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட் பிரதர், அம்மா ஒரு சண்டை ஊர் மட்டும் தெரியும், பக்கத்து தெருவுக்கு நடக்கும். இன்னைக்கு காலையில் மாமிசத்தின்படி அண்டர்லைன் பண்ணதா பாருங்க. சென்ட் பால் இஸ் தி கிரேட் மேன். மாமிசத்தின்படி அவர் தாவீதினுடைய சந்ததி பிறந்தார். ஒரு கூட்டம் சொல்லிச்சு, இவன் தச்சன் தானே, இவன் தச்சன் தானே, மரியா குல மகன் தானே, இவங்கள சகோதரமார் நம்ம கூட இருக்கிறாங்க, அவங்க ரெச்சகன் அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கிறாரு, மாமிசத்தின்படி நம்ம எல்லாருக்கும் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கு. இவன் பொய் சொல்லுகிறவன், திருடன், இவன் கூட சேராதன்னு சொன்ன உங்களை இன்னைக்கு அந்த ஆள்கிட்ட போய் ஒன்னு கேளுங்கன்னு சொல்லி தக்க விதத்தில் உங்களை லிஃப்ட் பண்ணிட்டார். ஒரு அலையில சொல்லுங்க. நான் இந்த 25 ஆண்டை கொண்டாட சொல்ல எங்க வீட்டில் ஒரு சூட் கேஸ் இருக்கு. நான் அது உங்களுக்கு என்னைக்காவது ஒரு ப்ரேயர்ல அதை எடுத்து எல்லாருக்கும் காட்டுனேன். இந்த சூட் கேஸ் எங்கே நின்னதே இல்லை. ஒரு அலையிலே சொல்லுங்க. இது மிஞ்சி போன 10 நாள் இது நிற்கும். அது கடைசியில் எங்க ஊருக்கு நான் இருக்கிற வீட்டுக்குள்ள அந்த ஊருக்கு பேரு பிரிட்டன் டிவிஷன். என்னது?
பிரிட்டன் டிவிஷன், அதுக்கு பேர் இங்கிலீஷ்காரன் போட்டிருக்கிறது பிரிட்டன் டிவிஷன். இந்த பிரிட்டன் டிவிஷனில் அந்த 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 அல்ஃபா சூட்கேஸ் வந்துடும். ஆனால் ஒழுங்கா 26 ஆண்டுகள் அந்த பேகு அந்த 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 சூட்கேஸ் இருந்தது ஒரே இடம் செங்கோட்டை மட்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எங்கெல்லாம் அட்ரஸை மாற்றணும் தெரியுமா? வேலைகள் எல்லாம் எப்போ மாறும் தெரியுமா? இப்போ நம்ம இருக்கிற அனுஷியாக்குள்ள மாமனார் ஒரு நல்ல வியாபாரி. அவருடைய வியாபாரம் எப்படி மாறுனா, கொய்யாப்பழ சீசனில் ஒரு கொய்யாப்பழ சீசன் வரும், அடுத்து மாங்காய் சீசனில் ஒரு மாங்காய், அடுத்து என்னது என்னென்ன பழம் இருக்கோ அந்த பழத்துக்கு தக்கன விதத்தில் என்ன மாறும், தொழிலும் மாறும். நம்மளும் சில நேரத்தில் பலதை மாற்றிக்கிடுதோம். பொய் சொல்ல வேண்டிய இடத்துல பொய் சொல்லிக்கிடுதோம், திருட வேண்டிய இடத்துல என்ன செய்திருந்தோம். ஹலோ பிரதர் எங்க இருக்கீங்க? ஐயோ பாஸ்டர் உடம்பு வலி படுத்திருக்கிறேன். செங்கோட்டில் பார்த்தா டீ கடைன்னு பாரு. அல்லேலூயா. இப்படி பலர் எல்லாம் என்கிட்ட போய் சொல்லி மாட்டிருக்கிறீங்க. இன்னைக்கு காலையிலே உங்களை நிரூபிக்க வேண்டும். நான் ஒரு தேவ பிள்ளை, நான் ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவன், என்கிட்ட கிறிஸ்து இருக்கிறார் என்று நிரூபிச்சு காட்டணும். ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. இனி ஒரு பிரதானமான வசனத்தை சொல்லி உங்ககிட்ட விடைபெற போகிறேன். எபிரேய நிருபம் 1:3 இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பு உண்டு பண்ணி உன்னதத்தினுடைய மகத்துவமானவருடைய வலது பாரிசத்தில் கரங்களை தட்டி இந்த வசனத்தை ஒருத்தரும் இன்னைக்கு கேட்காம இங்கிருந்து போயிடக்கூடாது. இது உள்வாங்காம அசை போடாம இங்கிருந்து போகக்கூடாது. இவர் அவருடைய மகிமையின் பிரசன்னம் உள்ளவர். இன்னைக்கு உங்க கூட ஏசப்பா இருக்கிறான்னு உங்க பேச்சில் நடக்கையில் உங்க முகத்துல தேவனுடைய இங்க கருப்போ வெளுப்போ லிப்டிக்கு போட்டையிலோ போடலையோ என்ன திரவியத்தை பூசினையில பூசலையோ உங்க முகத்துல ஒரு தேவ பிரசன்னத்தை பார்க்கிறவங்க காணணும். ஒரு அலையில சொல்லுங்க. இங்க பைபிள் சொல்லுது இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாக இருக்கிறார். உங்க பாடி லாங்குவேஜ் என்ன காட்டணும்னா, நான் ஏன் கூட கிறிஸ்து இருக்கிறார் என்பது உங்க சரீர கடனை மற்றவங்களுக்கு காட்டி கொடுக்கணும். இயேசுவை குறித்து பைபிள் சொல்லுது தேவனுடைய அந்த பிரகாசம் உள்ள அவருடைய தன்மையுள்ள சொரூபம் ஏசப்பா கிட்ட இருந்துச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால். ஏசப்பாவை இந்த உலகம் இவ்வளவு மெரிட்டில் சொல்வதற்கு காரணம் ஏசப்பா கல்லாதவராய் இருந்தும் வேத வசனத்தை நன்கு கற்று தேர்ந்தவராய் சாத்தா அவர்கிட்ட வர சொல்ல, பரிசேயரும் சதுசேயரும் அவர்கிட்ட வர சொல்ல, கொஸ்டின் கேட்டு கொடுக்க வர சொல்ல, இயேசு அவங்களுக்கு எல்லாம் பதில் எதை கொண்டு சொன்னார்னா சும்மா வேற எதுவும் சொல்லல, வசனத்தை எடுத்து சொன்னாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல என் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான் என்று வசனத்தை கொண்டு அதை நிரூபித்து காட்டினார், தாங்கி காட்டினார், எடுத்து காட்டினார். ஒரு அல்லேலூயா. தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மை தாமே தம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பு உண்டாக்குவதற்கு அவரை யாரும் நிர்பந்தம் பண்ணல. நான் சொன்ன முகவுரையாக கஸ்தமனையில போக சொல்ல, அவர் படப்போகிற பாடெல்லாம் பரலோகம் காட்டின பொழுது அவரை கொஞ்சம் பதறி போய் சொல்லுதாரு, இல்ல இந்த பாத்திரத்தை என்ன விட்டு ஒன்று நீக்கிறணும். அவ்வளவு கடினமானது, அவ்வளவு அடிகள், அவ்வளவு காயங்கள், அவ்வளவு வேதனைகள், அவ்வளவு துன்புறுத்துதல். இன்னைக்கு ஒரு காயம் ஏற்பட்டா நம்மளால தாங்கிக் கொள்ள முடியல தெரியுமா? ஒரு சின்ன பின்னூசு குத்துனா நம்மளால தாங்க முடியல தெரியுமா? ஆனால் என் சித்தம் அல்லப்பா, உங்க சித்தத்துக்கு என்னை சமர்ப்பிக்கிறேன். தம்மை தாமை தம்முடைய பாவங்கள் நீக்கி சுத்திகரிப்பு உண்டாகும்படிக்கு உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார்.
இந்த ஆண்டில் நீங்கள் நினச்சிட்டீங்க நீங்கள் செய்ததும் நீங்கள் காட்டி கூட்டினதும் நீங்கள் வீட்டில் உருவாக்கப்பட்ட கலவரம் எல்லாம் உங்கள் வீட்டுக்கு மட்டும், கணவனுக்கு மட்டும், மனைவிக்கு மட்டும் தான் தெரியும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை, உங்கள் வீட்டில் நடந்த அவ்வளவு அசைவுகளை பரலோகம் கண்ணமிட்டு பார்த்து, பரலோகத்தில் இருக்கிற தேவனுங்கிட்ட, சபக்காரங்கிட்ட காட்டி கொடுக்காம, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட காட்டி கொடுக்காம ஒருவருக்கிட்ட பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா. மலையாளத்தில் நீங்கள் சர்ச்சை கொடுத்து மிடுக்கனா உள்ள வந்து நிற்கிறீங்க. யாராக? ஜென்டில் மேன, ஒன்றும் தெரியாதவன், ஆனால் ஒருவர் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். ஒருவர் எப்படி பார்க்கிட்டாரு? இல்லை, இந்த வருஷம் இவன் திருந்துவான். இல்லை, இந்த வருஷம் இவன் திருந்துவா. இல்லை, இந்த வருஷம் இவன் ஒரு கனி கொடுப்பான் என்று ஒருவர்கிட்ட உங்க குற்றத்தை மறைச்சி பரிந்து பேசி கொண்டிருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறாரு. நிரூபித்து காண்பிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். என்னது? நான் தான் இரட்சகர் என்பதையும், உங்க பாவத்தை எல்லாம் நான் கல்வாரியில சுமந்து தீர்த்தவர் என்பதையும், இப்ப நான் எங்க இருக்கிறேன்னா பிதாவினுடைய வலது பார்சத்தில். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நமக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பரலோகம் வச்சிருக்கிறது. நீங்களும் அந்த இடத்தில் உட்கார வைப்பதற்கு ஆண்டவர் பிரயத்தனம் பண்ணி கொண்டிருக்கிறார், முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் உங்க பாதம் கல்லில் இடராதபடிக்கு உங்களை தூதர்களுடைய கையில் ஏந்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அதனால 7 காரியத்தை, இயேசுவினுடைய கிறிஸ்துவினுடைய அதிகாரத்தை, பலத்த அதிகாரத்தை உங்களுக்கு சொன்ன. நம்பர் 1, அவர் இரட்சகர், ரட்சிக்கிறவர். நம்பர் 2, சகல அதிகாரங்களை உடையவர். நம்பர் 3, இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ளவர். நம்பர் 4, தமது உயிரை கொடுத்து உயிரை எடுக்கக்கூடிய அதிகாரத்தை உடையவர், நித்திய ஜீவனை அருளுகிறவர். 6வது 7வது, அவர் உயிர்ப்பின் மூலம் அதை நிரூபித்து காட்டி கொடுத்து அந்த அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த கிறிஸ்துவை தரித்தவர்களாய் இருக்கிற நானும் நீங்கள் அந்த அதிகாரத்தை உடையவர்களாய் வாழ்வதற்கு நம்மை சமர்ப்பிப்போம். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. நீங்கள் ஒருவருடைய விலங்குக்குள்ள வந்திருக்கிறீங்க. அவர்தான் இயேசு கிறிஸ்து. உங்களை விலங்கு வச்சு பிடிச்சிருக்கிறாரு. நீங்க விலங்கு வச்சவன் அதை உடைச்சிட்டு போகவே முடியாது. நீங்கள் கற்புள்ள கன்னிகையாக பரலோகத்தில் நித்திய ஜீவனை தொடர்ந்து பற்றி பிடித்து கொள்ள இந்த விலங்கு எப்பவும் உங்களை தொடர்ந்து பற்றி பிடித்து கொண்டே இருக்கும். உங்க மேல உங்க போதகருக்கு ஒரு பெரிய உத்தரவாதம் இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை, என்ன பொறுப்புனா, உங்களை அக்கறை நாட்டுக்கு, மணவாளனுடைய கல்யாணத்துக்கு என்ன சேர்த்துக் கொள்வதற்கு, கொண்டு சேர்த்து கொள்வதற்கான அந்த அதிகாரத்தை உடையவனாய் உங்க மத்தியில கர்த்தர் கொண்டு வச்சிருக்கிறாரு. அதனால் கேட்கிற காதுள்ளவன் கேட்க. இந்த வசனத்தை அப்படியே உள்வாங்குங்க. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.